தரமா இருக்குது. தனுஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்காரு. எல்லாருமே நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கர்ணன் நிறைய படத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து யாரும் குறிப்பிட தேவையில்ல. அந்த ஜேர்னி வேற இந்த ஜேர்னி வேற. ஏன்னா போஸ்டிக்கிற காஸ்டியூமும் சரி, கலரிங், டோனு, எடிட்டிங்ல இருக்குது. ஓகேங்களா? இந்த கதைக்கு இதுதான் தேவைன்னா இது மையத்தை வச்சு அழகா எடுத்திருக்காங்க. ஒரு கதைக்கு ஒரு கருத்துள்ள படம் தான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல தேவைன்னு சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி தேவையான ஒரு படம் தனுஷ் கொடுத்திருக்காரு. பக்காவா இருக்குது. பேங்க்ல கொள்ள அடிச்சு மாட்டினது எப்படிலாம் தப்பிக்கலாம், விவசாயத்துல எப்படி லோனை வாங்கி எப்படி லாக் ஆகுறாங்க, அவங்களுக்கு எப்படி தப்பிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறிப்பிட்டு சின்ன சின்னதா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி கேள்விக்குறியா வைக்கிறது கரான்னு சொல்ற டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முற்றுப்புள்ளியே. இதை யாருக்குமே தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பேக் சைட்ல பார்த்தா கரான் மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஹீரோவை நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைட்டில் ஒரு படம் எடுத்தாங்க. அது டைரக்டர் வந்து புது டைரக்டர் எடுத்திருந்தாங்க. வாக்குமூல சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்துட்டு கரா டைட்டில வந்து மாத்திக்கிங்க தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் போய் கொடுத்திருக்காங்க. தனுஷ் சார் என்ன சொன்னான்னு தெரியல. இது வரைக்கும் மாத்தாம படம் வந்து எவ்வளவு சண்டை பிரச்சனையிலயும் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது கேள்விக்குழியா போயிட்டு இருக்கு. அதே படத்துல தான் என் ஃப்ரெண்டு வந்து கோ டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நான் போன் வச்சு கேட்டதுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த படம் டைட்டில் மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களா பிரச்சனை போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆவாதா அப்படின்னு கேள்விக்குறியா இருந்தது. இது எல்லாமே வந்து தனுஷ் உடைச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. பக்காவா இருக்குது ஸ்டோரி. ஆனா நிறைய எல்லா படத்துக்கும் வந்து மியூசிக் போட்டது பாதி படத்துக்கும் வந்து தனுஷ்க்கு கொடுத்தது ஃபுல் சப்போர்ட் இல்லை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் ஜிவி கன்ஃபார்மா தரமா செதுக்கி வச்சுக்காரு. 2 நாள்ல போட்ட பணத்துல டபுள் மடங்கா எகிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆடியன்ஸ்ல. ஓகேங்களா? படம் வந்து அள்ளுது. நீங்க போய் படத்தை பாருங்க, ரிவ்யூ நீங்களே சொல்லுங்க சேனல்ல போயிட்டு. ஓகேங்களா? மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா உன்னியோட சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர். நல்லா இருக்கு. அவர் எப்பவும் போல நார்மலா அடிச்சிருந்தார். நல்லா இருக்கு. கர்ணன் அதே கர்ணன் பாஸ் ஆயில் மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அவரோட நேச்சுரல் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜிவி கலக்கிட்டாரு. ஃபைட் சீன் எப்படி கிராமத்துல இருக்கிற மாதிரி, கிராமத்து படத்துல இருக்கிற மாதிரி ஃபைட்லாம் இருக்கு. மியூசிக் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. 7/10. நல்லா இருக்கு. நார்மலா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆல்ரெடி இருந்தது பாக்குறத விட இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்ல அது மாதிரி இருக்காது, இது வேற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த ஜானர்ல இருக்காது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃபும் நல்லா த்ரில் சஸ்பென்ஸாவே போச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாவே பார்க்கலாம். ஃபுல் படமே சூப்பர். சூப்பரா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட் தான் இருக்கு. ஃபுல் ட்விஸ்டா தான் இருக்கு. புதுசா புரிஞ்சுது. சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து பேங்க்ல கடை வாங்குறவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். பேங்க்ல கடை வாங்கி என்ன பாடுபடுறாங்க இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காரு அவரு. அந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாது. இருந்தாலும் அவரை பார்த்து அவர் பட்ட கஷ்டத்திலும் பார்த்து மக்கள் கடை வாங்காம இருக்கணும். ஆடியன்ஸ் என்ன இது வந்து படம் தான். படத்துக்காக எப்படி என்னங்கிற ஒரு இடத்துல போய் கடை வாங்க போறோம்னா அன்னைக்கு என்ன விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். எதுக்கு வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறணும். நம்மளால அதை கட்ட முடியுமாங்கிறதே தெரிஞ்சுக்கணும். மழை பெஞ்சத்தான் பூமி விலையும் நம்ம கடனை கட்ட முடியும். மற்ற தொழில் இருக்கவங்க அதை செஞ்சு இதை கட்டிடுவாங்க. அந்த தொழில் இல்லாதவங்க இதையே பயனா வச்சுக்கிட்டு இருக்கவங்க கட்ட முடியாது. அது நல்ல யோசனை பண்ணி செய்யணும். வித்தியாசமான கதை தான். பேங்க் மையமா வச்சு இருக்கிறதோட விவசாய கடனை வச்சுதான் எடுத்திருக்காங்க. விவசாய கடனை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா விவசாய கடன் வந்து இப்படிதான் தீர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. பட் அது தப்பான விஷயம். இருந்தாலும் கடன் வாங்குறது தப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா போயிருந்தோம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்தது. சூப்பரா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஓகே தான்.
தேவையான கதை தான். அது ஒவ்வொருத்தருக்கு எப்படி பிடிக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா. இது இப்ப தேவையான கதை தான். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அதுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ். எனக்கு இந்த செகண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு. பரவாயில்ல பரவாயில்ல நல்லதா இருக்கு. அது கதையில இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அதை கவனிக்கணும்.